வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை காதல் கவியே பாகம் 4. வாங்க கதைக்குள்ள போவோம். இங்கு கவிக்கு சாப்பாடு வந்தது. அதை ஒரு வெற்றி பார்வை வீசிவிட்டு அமைதியாக சோஃபாவில் தலையை சாய்த்து அமர்ந்து கொண்டிருந்தாள். அவர்கள் சென்றனர். வாங்க மிஸ்டர் ஆதவ் என்று ஒருவன் குரல் கேட்டது. நீயா? நினைச்சேன் இந்த மாதிரி கீழ்த்தனமான ஒரு வேலைய செய்யறது உன்ன மாதிரி ஒரு ஆளா தான் இருக்கணும்னு. வினோத், இந்த சார் யாருன்னு தெரியுதா? இல்ல ஆதவ், எனக்கு தெரியல. யாரு இவன்? நம்ம நடிகர் சங்கத்துல ஹாஸ்பிட்டல் கட்ட கான்ட்ராக்ட் எடுத்தானே, அவன்தான். ஓ, ஞாபகம் வந்துருச்சு. ஆதவ், அதுல அவன் திருடின பணத்துக்கு 6 மாசம் முன்னாடி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தியே. ஆமா வினோத், அந்த பெரிய மனுஷன்தான். டேய், என்னடா 2 பேரும் நக்கல் அடிக்கிறீங்களா? அப்புறம் உனக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்களா? சரி, இப்ப எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட? என் கம்பெனிய திருப்பியும் தரணும், அதுக்கு நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கணும். உங்க நடிகர் சங்க கான்ட்ராக்ட் எனக்கே திரும்பியும் வரணும். இல்லைன்னா இந்த வீடியோவை உலகமே பார்க்கும். உன்னோட பிஏ கிட்ட நீயே தப்பா நடந்துக்கிட்டு அவளை கொன்னுட்டேன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும். என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. நீங்க இங்க வந்த உடனே அந்த பொண்ணை என் ஆளுக்கு தூக்கிட்டாங்க. நான் சொன்னதை செய்யலன்னா அவளை கொன்னுட்டு பழிய உன் மேல போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அதனால நான் சொன்னதை செய் என்று கூறிவிட்டு அவன் காரில் ஏறி சென்றான். ஆதவிற்கு கவியை கொன்று விடுவேன் என்று சொன்னதும் அவன் மூச்சு நின்று விட்டது. உடனே கவியின் போனுக்கு அழைத்தான். அது சுவிட்ச் ஆஃப் என்று சொன்னது. வினோத்துக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மொழி பிதுங்கி நின்றான். இருவரும் ஹோட்டலுக்கு விரைந்தனர். அங்கு அவன் சொல்லியது போலவே கவி இல்லை. போச்சு வினோத், இப்ப என்ன பண்றது? எனக்கும் ஒன்னும் புரியல. எல்லாம் என்னோட தப்புதான். அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும். வினோத், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டேன். நடந்தது நடந்துருச்சு. நம்ம இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆதவ் போன் அலறியது. அந்த கான்ட்ராக்டர் தான் அழைத்திருந்தான். என்ன ஆதவ், அவளை காணாம? டேய், ஒழுங்கா அவளை விட்டுரு. இல்லைன்னா சொல்லு. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? நான் கூட உன்னோட பிஏவை தூக்குனதா தான் நினைச்சேன். அவ உன்னோட ஆசை காதலி. மயக்கத்துல உன் பேரத்தான் சொல்றா. இந்தா கேளு என்று கவியின் அருகில் போனை எடுத்து சென்றான். ஆதவ், என்னை நம்பு. நான் எந்த தப்பும் பண்ணல. ஆதவ், சாரி ஆதவ். ஆதவ். அவளின் அந்த குரலை கேட்டு அவன் கண்கள் கலங்கியது. என்ன ஆதவ், காது குளிர கேட்டியா? அவளை நாங்க சென்னைக்கு தூக்கிட்டு போறோம். நீயும் சென்னையில வந்து நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு உன் காதலியே கூட்டிட்டு போய்கிட்டே இரு. இல்லைன்னா நான் அவளை என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன ஆதவ், அவன் என்ன சொல்றான்? நமக்கு பேச டைம் இல்ல. நாம உடனே சென்னைக்கு கிளம்பணும். கவிய அவன் சென்னைக்கு கூட்டிட்டு போறான். நீ போய் டிக்கெட் ரெடி பண்ணு. நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சிறிது நேரத்தில் வினோத் டிக்கெட்டுடன் வரவும் ஆதவ் எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருந்தான். அதில் கவியின் அறையில் அவளுடைய டைரி கிடைத்தது. அதை பின்னர் படிப்பதற்காக அவனுடைய ட்ராலியில் வைத்து கொண்டான். பின் சென்னை வந்து சேர்ந்தனர். ஆதவ், என்ன முடிவு பண்ணிருக்க? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க போறியா? இல்ல வினோத், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சரியில்லை. அதனால பல பிரச்சனை வந்திருக்கு. எல்லாமே அரசாங்க கட்டிடம் அப்படிங்கிறதுனால யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரியுது ஆதவ். ஆனா நம்ம கவி, அவளை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் வினோத். அவளை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆதவ் என்று தயங்கி நின்றான். சொல்லு வினோத், கவியை நீ லவ் பண்றியா? ஏன் கேக்குறேன்னா, அங்க கவி அலறான்னு தெரிஞ்ச உடனே உன் கண்ணு கலங்கிடுச்சு. இது வரைக்கும் நீ யாருக்காகவும் கண் கலங்கியும் நான் பார்த்ததில்ல. இப்போதைக்கு அதை பத்தி நான் யோசிக்கல வினோத். நீ நம்ம டிடெக்டிவ்க்கு கால் பண்ணு என்று அமர்ந்து விட்டான். ஆதவ், நான் பேசிட்டேன். அவர் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லிட்டேன். இன்னும் 1 ஹவர்ல வந்துடுவார். ஓகே வினோத், நம்மளும் போலாம். போகும் வழியில் வினோத் காரை ஓட்ட ஆதவ் கவியின் டைரியை படித்தான். கவியின் டைரியில், என் வாழ்க்கையில எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறேன். என்னை தடுக்க யாருமே இல்ல. எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு முதல் நாள். வேலை முதல் அடியே என்னோட பாஸ அடையாளம் தெரியல. அவரு பெரிய ஹீரோ போல. எனக்கு தான் தெரியாம போயிடுச்சு. ஆனா பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தாரு. அவரோட படத்தை பார்க்கணும். மற்றொரு நாள். வர வர இந்த ஆதவியே என்ன இப்படி பாக்குறாரு? நிஜமாவே அவர் கண்ணுல என்னமோ இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பைத்தியம் ஆயிடுவேனோ? இல்ல கவி, நம்ம என்ன ஆனாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் விழுந்துடக்கூடாது. அழகா இருந்தா லவ் பண்ணிடணுமா? ஆதவுக்கு சிரிப்பு தான் வந்தது. எவ்வளோ நல்லவனா இருக்கான் அவன். எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கான். எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா வெளியில காமிச்சுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் முகத்தை வெறப்பா வச்சுக்கிறது. சிடுமூஞ்சி. கொஞ்சம் சிரிடா. என் மேல ஏன் இவ்ளோ அக்கறை காட்டுற?
நீ சிடுமூஞ்சியா வச்சிருந்தாவே என்னால உன்னை லவ் பண்ணாம இருக்க முடியல. நீ என் மேல இவ்ளோ பாசமா இருக்காத. எனக்கு தெரியும், நான் நினைச்சாலும் உன்கிட்ட கூட வர முடியாது. ஆனா இந்த மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. இனிமே உன்கிட்ட வரமாட்டேன். அவள் அவனை அணு அணுவாய் காதலித்தது அனைத்தும் அதில் இருந்தது. நிகழ்காலம். என்னை ஏன் இவ இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ லவ் பண்ண தெரியும்னு இவளை பார்த்தாதான் தெரியுது என்று கண்ணை மூடி யோசித்துக் கொண்டிருந்தான். அவனையும் மீறி கண்ணீர் வெளியே வந்து கொண்டிருந்தது. ஆதவ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வினோத், நான் தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ நாள் அவ என் கூட இருந்திருக்கா. எனக்கு எப்படி அவள் லவ் பண்ணனது தெரியாம போச்சு? அவ காதல அவ புரிய வச்சிருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையிலேயா அவ காதலை நான் புரிஞ்சுக்கணும்? எல்லாமே கைமீறி போயிடுச்சோன்னு தோணுது. ஆதவ், அப்படி எதுவும் இல்ல. அவளை காப்பாத்திடலாம். அதுக்கப்புறம் அவ எங்க போக போறா? இல்ல வினோத், எனக்கு பயமா இருக்கு. நீயே ஆதவ் பேசுற? எப்படி இருந்த? என்ன செஞ்சாலும் உன் ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டியே. என் கல் மனசையே கரைய வச்சிட்டா அந்த ராட்சசி. கார் ஆதவ் கெஸ்ட் ஹவுஸுக்குள் நுழைந்தது. அங்கு டிடெக்டிவ் சிவா காத்து கொண்டிருந்தார். ஆதவ் அந்த பிரச்சனையை எடுத்து கூறினான். ஆதவ் அவனோட நம்பர் கொடுங்க என்று அதை வைத்து அவன் லேப்டாப்பில் ட்ராக் செய்தான். வினோத், இந்த நம்பரை நான் ட்ராக் பண்ணிட்டேன். அப்பொழுது ஆதவ் போனுக்கு அழைத்திருந்தான் கான்ட்ராக்டர். ஆதவ், என்ன கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? இங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், உன் பொழப்பு நாரிடும். உன் காதலியும் செத்துடுவா. என்ன ட்ரேஸ் பண்ணி வரலான்னு நினைக்காத. நீ கேட்டுக்குள்ள வந்த அந்த நிமிஷம் நான் பட்டனை அழுத்திடுவேன். ஏய், அவன் மேல கீறல் விழுந்தா கூட உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று கத்தினான். கத்துற வேலையெல்லாம் வேணாம், ஒழுங்கா நான் சொன்னதை செய். நான் இவளை விட்டுறேன் என்று போனை அணைத்தான். ஆதவ், கன்ஃபார்ம் அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். நம்ம இப்பவே போலாம் என்றான் சிவா. இல்ல சிவா, நீங்க 2 பேரும் வேணாம், நான் மட்டும் போறேன். அவன் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோன்னு கெஸ் பண்ணிட்டான். அதனால நான் மட்டும் போறேன். வினோத், நீ அந்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல காரோட வெயிட் பண்ணு. நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுவேன். அப்படி வரலினா நீ சிவாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சிவா, உனக்கு போலீஸ்ல க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட ஹெல்ப் கேளு. அவங்கள ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்படி நான் வரலைனா நீ அவங்களோட உள்ளவா. அப்புறம் நான் கவியை காப்பாத்தின உடனே சிவா, நீ போலீஸை கூப்பிட்டு உள்ளவா, யாருக்கும் தெரியாம. நம்ம அவனை பிடிச்சே ஆகணும். ஓகே ஆதவ், நம்ம 3 பேரும் கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் ஆயிடுவோம். ஓகே, இன்னும் 30 நிமிஷத்துல அங்க இருக்கணும் என்று திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தனர். எல்லாம் தயார் செய்துவிட்டு ஆதவ் மதில் சுவரை தாண்டி யாருக்கும் தெரியாமல் பால்கனி வழியே உள்ளே சென்றான். தெய்வாதீரமாக கவி அந்த அறையில் மயங்கிய நிலையில் கட்டி போட்டு வைக்கப்பட்டிருந்தாள். ஆதவிற்கு அவளை பார்த்தவுடன் சொல்ல முடியாத இன்பம். அவளின் கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு தண்ணீரை தெளித்தான். அப்பொழுதும் அவள் எழவில்லை. அதனால் அவளை முதுகில் தூக்கி கொண்டு பால்கனி வழியே தப்பித்து சென்று வினோத்திடம் அவளை சேர்த்தான். பின் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல கட்டளையிட்டான். அதன்பின் சிவாவை அவன் போலீஸ் நண்பனுடன் வரவழைத்து மூவரும் உள்ளே சென்றனர். 3 பிரிவாக பிரிந்து சென்று அந்த கான்ட்ராக்டர் அறையை தேடினர். ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த கான்ட்ராக்டர் அவன் அறையில் இருந்து வெளியே வந்த பொழுது சிவாவை பார்த்து விட்டான். ஆனால் அதற்குள் ஆதவ் அவனுடைய லேப்டாப்பையும் போனையும் எடுத்துக்கொண்டான். பிறகு அந்த போலீஸ் உதவியுடன் அனைவரையும் ஒரு அறையில் அடைத்தனர். பின் மேலதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு போலீஸும் சிவாவும் காத்து கொண்டிருந்தனர். ஆதவ் கவியை காண மருத்துவமனைக்கு விரைந்தான். வினோத், கவி எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஹே, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ நேத்திருந்து ஒன்றும் சாப்பிடல, அதனால மயங்கிருக்கான்னு டாக்டர் சொன்னாரு. அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல வினோத், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் கவியை பார்க்கணும். இரு, அவளை நார்மல் வார்டுக்கு மாத்த போறாங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போது கவியை மாற்றுவதற்கு அவளை ஸ்ட்ரக்சரில் தள்ளி கொண்டு வந்தனர். ஆதவ் அவளிடம் ஓடிச் சென்று, கவி எந்திரி, நான் உன் ஆதவ் வந்திருக்கேன் என்று அவள் கையை பிடித்தான். அதற்குள், சார், அவங்க கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க, ஒரு 30 நிமிஷத்துல கண்ணை திறந்துடுவாங்க என்று அவளை நார்மல் வார்டுக்கு அழைத்து சென்றனர். ஆதவ் கவி விழிப்பதை எதிர்நோக்கி குறுக்கும் நெடுக்கும் அலைந்து கொண்டிருந்தான். கவி மெதுவாக அசைந்தாள். ஆதவ் ஓடிச் சென்று அவள் கையை பிடித்து, கவி எப்படி இருக்க என்றான். அதற்குள் வினோத் ஓடி வந்து ஆதவின் காதில், ஆதவ், அந்த போட்டோஸ் லீக் ஆயிடுச்சு. ஆதவ் முகம் மிகவும் கோபமாக மாறியது. சிவா, எங்க வினோத்? உனக்காக வெளியே வெயிட் பண்றாரு. அப்பொழுது கவி கண்ணை திறக்க ஆதவ் கோபமாக வெளியேறுவதை கண்டாள். என்னாச்சு வினோத்?
நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என் மேல இவ்ளோ கோவம் என்று அழுகத் தொடங்கினாள். அவள் இருந்த நிலைக்கு நடந்ததை கூற வேண்டாம் என்று எண்ணிய வினோத், ஒன்னும் இல்ல கவி, அவன் இவ்ளோ நேரம் உனக்காகத்தான் வெயிட் பண்ணுனான். இப்போ ஏதோ ஃபோன் கால் வந்ததுன்னு போறான். வினோத், என்னை சமாளிக்கத்தான் நீ சொல்ற, எனக்கு புரியுது. நான் பிறந்த உடனே சாபத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் போல. என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி எதுவுமே நடக்காது. இதுக்கு பேசாம நான் அந்த நரகத்திலேயே இருந்திருப்பேன். என்ன கவி சொல்ற? புரியல. என்ன நரகம்? எதை பத்தி சொல்ற? என்ன பத்தி தான் சொல்ற வினோத். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அனாதை இல்ல. என்ன கவி சொல்ற? ஆமா வினோத் என்று அவளை கண்ணை மூடி அவள் குழந்தை பருவத்தை நினைத்து அழுக ஆரம்பித்தாள். அழுகை தேம்பலாகி மயங்கினாள். வினோத் டாக்டரை அழைக்க, அவங்களுக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு, நீங்க போய் இதை வாங்கிட்டு வாங்க என்று மருந்து சீட்டை கொடுத்தார். அதன் பின் சிறிது நேரத்தில் அனைத்தும் சரியாகியது. டாக்டர், நான் கவியை பார்க்கணும் என்றான் வினோத். ஒரு 3 hours கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்றார் டாக்டர். அப்பொழுதுதான் ஆதவ் ஞாபகம் வந்தவனாக அங்கு இருக்கும் நர்ஸிடம் சொல்லிவிட்டு ஆதவை தேடி ஓடினான். ஆதவ் வீட்டு முன் மீடியா கூட்டம் நிறைந்து இருந்தது. அவனை வெளியே செல்ல விடாமல் அவனை கேள்வி கேட்டு கொண்டிருந்தனர். அதில் ஒருவன், உங்க பிஏ கூட இப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க, எத்தனை நாள் இந்த தொடர்பு நீடிக்குது? இதை உங்க ரசிகர்கள் விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த பொண்ணு விபச்சாரியா? இதனை கேட்ட கோபத்தில் ஆதவ் அவன் சட்டையை பிடித்து இருந்தான். டேய், அவளை என்ன வார்த்தை சொன்ன? அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, போதுமா? இதுக்கு மேல யாரும் இங்க நிக்க கூடாது, கிளம்புங்க என்று கத்தினான். ஆதவ், அமைதியாயிரு என்றான் வினோத். திரும்பி பத்திரிகையாளர்களிடம், சாரி, அவர் கோவத்துல பேசிட்டாரு. கவி ஆதவ் சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, சோ யாரும் தப்பா பேச வேணாம் என்று வேண்டுகோள் விடுத்தான். அதன் பின் அனைவரும் கலைந்து சென்றனர். அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க, என்ன நடந்துச்சுன்னா என்று நடந்ததை எடுத்து கூறினான். ஆதவா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு நிஜமாவே கவியை பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில தெரிய வந்துருச்சு. பரவாயில்ல ஆதவா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றார் ஆதவின் தந்தை விக்னேஸ்வரன். அப்பா, ஏன் உங்களுக்கு பிடிக்கல? என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சு தான் இந்த வீட்டு மருமக, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்பா, மஞ்சு மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. ஆமா மாமா, எனக்கும் ஆதவ் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் என்று உள்ளே நுழைந்தாள் மஞ்சு. இல்லம்மா, நீ தான் என் வீட்டு மருமக, நீ அவனுக்காக ஒன்னும் விட்டு கொடுக்க வேண்டாம். மாமா, நான் விட்டு கொடுக்கற ரகம் கிடையாது. எனக்கு வேணும்னா அதை அடம் பிடிச்சு வாங்கிருவேன். நான் வேற ஒருத்தரை விரும்புறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி மஞ்சு, நீ இவ்ளோ முடிவா சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். சரி, நீ யாரை காதலிக்கிற? அது வேற யாரும் இல்ல மாமா, நம்ம வினோத்தை தான். அங்கு இருக்கும் அனைவரும் அதிர்ச்சியில் முழிக்கின்றனர். வினோத்தும் தான். யாரும் சாக்காக வேணாம், நான் லவ் பண்றது வினோத்துக்கு தெரியாது, இனிமே தான் சொல்லணும். ஆனா நான் சொல்ல மாட்டேன், நான் அவனோட அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே ஓடிவிட்டாள். பின் வினோத் போன் அலறியது. மருத்துவமனையிலிருந்து அழைத்திருந்தனர். என்னாச்சு வினோத், கவி நல்லா இருக்காளா? ஆதவ், கவிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்களாம். யாருடா? தெரியல, ஏதோ அவங்க சொந்தக்காரங்களாம். வினோத், அவளுக்கு யாருடா சொந்தம்? ஆதவ், நாம நினைக்கிற மாதிரி அவ யாரும் இல்லாத பொண்ணு இல்ல. இத உனக்கு யாரு சொன்னா வினோத்? அவதான் சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் பிரஷர் அதிகமாகி அவ மயங்கிட்டா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்ததால நான் இங்க வந்துட்டேன். ஓகே வினோத், நம்ம அவ ஹாஸ்டல் போவோம், அவளை அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இருவரும் அவள் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு விரைந்தனர். அங்கு போய் விசாரிக்கும் போது சிறிது நேரம் முன் அவள் விடுதியை காலி செய்துவிட்டு சென்றதாக கூறினார். அவர்கள் இருவரும் அவளை அனைத்து இடங்களிலும் தேடி பலனில்லை. கடைசியாக மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு இருந்த நர்ஸ் அவனிடம் ஒரு கடிதத்தை கவி கொடுக்க சொன்னதாக கொடுத்தாள். கடிதத்தில், அன்புள்ள ஆதவா சாருக்கு, நீங்க என்னை தேட வேண்டாம், நான் எங்க இருந்து வந்தனோ அங்கேயே போக போறேன். நான் நியூஸ் பார்த்தேன், நம்ம 2 பேரையும் தப்பா பேசிட்டாங்க, அப்படிங்கறதுக்காகத்தானே நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க விரும்பல. நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறதுல நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஒன்றும் ஆசைப்பட்டு குடிக்கல, அதை மட்டும் நீங்க நம்பினா போதும். என் வாழ்க்கையில எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் அதிக விரும்பினது உங்களை தான். ஐ லவ் யூ ஆதவ் சார். எந்த சூழ்நிலையிலும் என் காதல் பொய்யா இருக்காது. என் வாழ்க்கையில என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருங்க. நான் என் வீட்டுக்கே திரும்பி போறேன். உங்க கூட இருந்தது கொஞ்ச நாள்னாலும் அது எனக்கு சொர்க்கம். ஆனா நான் பாவி போல, அதனால திரும்பியும் நரகத்துக்கே போறேன். வினோத்தையும் கேட்டதா சொல்லுங்க, அவனையும் நான் மிஸ் பண்ணுவேன். பாய். 10 நாட்கள் கடந்தது. ஆதவ் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே அடைந்திருந்தான். ஆனால் அப்பொழுது லண்டனில் ஒரு விளம்பர படைப்பிற்காக செல்ல வேண்டிய கட்டாயம்.
கவியையே நினைத்து கொண்டு பிறகு வினோத்துக்கு அழைத்தும் அவளை கண்டுபிடிக்க ஏதேனும் வழி உள்ளதா என்று யோசித்து கொண்டு விமான நிலையத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தான். இந்த 10 நாட்களும் அவளை எப்படி சந்திப்பது என்பதை மட்டும் யோசித்து கொண்டிருந்தான். பின் அவன் செல்லப்போகும் விமானம் அறிக்கையை கேட்டு எழுந்து சென்றான். நல்லபடியாக லண்டனுக்கு வந்து சேர்ந்து இருந்தான். அவன் மறுபடியும் வினோத்துக்கு அழைத்து அவளை பற்றி விசாரித்து அதே பதிலை கேட்டு ஏமாற்றம் அடைந்தான். ஏற்கனவே இவனுக்கு முன்பாக வந்திருந்த படக்குழுவினர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தனர். அனைத்தையும் முடித்துவிட்டு ரூமுக்கு செல்லும் போது ஒரு காரில் கவி செல்வதை பார்த்தான். அவனால் நம்ப முடியவில்லை. அந்த காரை பின்தொடர எண்ணி அதன் பின் சென்றான். அது ஒரு மாளிகை போன்ற வீட்டினுள் நுழைந்தது. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை வேற யாராச்சுமா இருக்குமா என்று யோசித்து கொண்டு அந்த வீட்டின் பின்புறம் நிறுத்தி யோசித்து கொண்டிருக்க அங்கு இருந்த பால்கனியில் அவள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். நம்ம கவிதான் இப்படி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு அங்க வந்து ஏன் கஷ்டப்பட்டா? இவகிட்ட எப்படி பேசுறது? பேசாம நம்ம இங்கிருந்து கூப்பிடுவோம் என்று நினைப்பதற்குள் உள்ளே சென்று விட்டாள். சிறிது நேரம் பொறுத்தும் அவள் வெளியே வராததால் அவள் முகவரியை கண்டுபிடித்த திருப்தியில் அங்கிருந்து அகன்றான். ரூமுக்கு சென்றவுடன் வினோத்துக்கு அழைத்து நனைந்த அனைத்தையும் கூறினான். வினோத்துக்கும் மிக்க மகிழ்ச்சி. அவனுக்கு எப்பொழுது விடியும் என்று இருந்தது. உடனே அவன் ஊருக்கு செல்ல புக் செய்து இருந்த டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டு சிவாவுக்கு அழைத்து லண்டனில் அவனுக்கு தெரிந்த டிடெக்டிவ் நம்பரை பெற்றான். ஆதவ், அவரு நம்ம தமிழ்காரர் தான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர்கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு கூப்பிட சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவா என்று போனை அணைத்தான். பின் சிவா சொன்ன டிடெக்டிவ் ஆனந்த் அழைத்திருந்தார். அவனிடம் அனைத்து விவரத்தையும் கூறிவிட்டான். ஓகே ஆதவ், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே கூப்பிடுறேன்.